நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நெருப்பையும் ஆங்கே வைத்து குழாவும் அமுதக் குளம்பொரு கோல வெறி படைத்தோம். உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனம் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவின் தனிச்சுளை வண்டுபாடுவதில் வியப்போம். முன்றிலில் ஓடும் வண்டியைப் போலன்று மூன்று உலகமும் நன்கு சுற்றித் திரியும் தமிழைப் போல தமிழை வணங்கி அற்புதமான ஒரு நல்ல நாளிலே உங்களையெல்லாம் மதுரை இலக்கிய பேரவை சார்பாகவும் சன்சரன் சமூக நல அறக்கட்டளை சார்பாகவும் இந்த அற்புதமான பொங்கல் பெருநாளை தொடர்ந்து இன்றைக்கு ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமான திருநாளிலே அற்புதமாக மாட்டுப்பொங்கல் தினத்தன்று உங்கள் இல்லங்களிலே செல்வ வளம் பெருக வேண்டும் என்கிற வாழ்த்தை சொல்லி உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்குவது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன். அற்புதமான மாட்டுப்பொங்கல். நம்மோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற காளைகளுக்கு ஒரு பொங்கல், அன்றாடம் வீட்டிலே இருக்கின்ற பெருமக்களுக்கு பால் தயிர் முதலான பொருட்களை தருகின்ற பசுமாட்டிற்கு ஒரு பொங்கல். இப்படி நம்மோடு வாழுகின்ற உயிரினத்தை பாதுகாக்கின்ற ஒரு திருவிழாவாக இது மலர்ந்திருக்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அந்த வள்ளலார் உயிர்களோடு வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த உன்னத தத்துவத்தை நம்முடைய தமிழர்கள் கடைப்பிடித்து இன்றைக்கு தங்களோடு பணியாற்றுகின்ற தங்களுக்காக உழைக்கின்ற அந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் ஒரு பொங்கல் பண்டிகை அமைத்து அந்த காளைகளின் வீரத்தை பறைசாற்றுவதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக ஜல்லிக்கட்டு என்கின்ற அற்புதமான பெருவிழாவையும் நடத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தமிழகம். ஜல்லிக்கட்டு, அது என்ன ஜல்லிக்கட்டு? ஒரு காலத்திலே மஞ்சு விரட்டு என்று சொன்னார்கள். ஒரு காலத்திலே ஏறு தழுவுதல் என்று, ஏறு என்றால் காளை, ஏறு போல் பீடு நடை என்று சொல்லுவார் வள்ளுவர். ஏறு என்றால் மிகுந்த ஒரு கம்பீரமான ஒரு நடை. அப்படி ஏரை தழுவுகின்ற அந்த நிலை. இந்த ஏறு தழுவுதலில் இரண்டு பெருமக்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒன்று காளை மாடுகள், இன்னொன்று அதை தழுவுகின்ற காளையர்கள். அதுதான் இன்றைக்கு பட்டிமன்றத்தின் தலைப்பாக மாறியிருக்கிறது. ஜல்லிக்கட்டில் பெரிதும் விஞ்சி நிற்பது காளைகளின் வீரமா காளையர்களின் வீரமா? ரெண்டு எழுத்து தான் மாறுது. காளைகளின் வீரம்தான் அப்படின்னு சொல்றதுக்கு மூன்று பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. இல்லை இல்லை, காளையர்கள் இல்லை என்றால் காளைக்கு வேலையே இல்லை என்று சொல்வதற்காக காளையர்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. மாடு பிடிக்கிறவங்களான்னு கேட்கக்கூடாது. மாடு வளர்க்குறவங்களா இருக்கலாம், மாடு பிடிக்கிறவங்களா இருக்கலாம், மாட்டை பற்றி தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அப்படி மாடு சம்பந்தமாக, இந்த காளை சம்பந்தமாக உரையாற்றுவதற்கென்றே அறிஞர் பெருமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டு. அது விளையாட்டு என்று ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், பலர் கூடி இருக்கின்ற பொழுது தங்கள் வீரத்தை பறைசாற்றுகின்ற தமிழனின் மானமிகு விழா எது என்று சொன்னால் இந்த ஜல்லிக்கட்டு தான். அந்த ஜல்லிக்கட்டிலே காளை மாடுகள் தான் என்று சொல்வதற்காக ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து கிராமப்புறம் சார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஷீலாதேவி அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக தினம் மாட்டோடையே பழகி கொண்டிருக்கின்ற, மாடு வைத்து விவசாயம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அந்த மாட்டின் மூலமாக கிடைக்கின்ற பொருட்களை எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்கின்ற அருமை தம்பி கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த அணியில் எப்பயுமே சாதுவாக இருப்பார், பரம சாது. அவரை பார்த்தா ரொம்ப, ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் காளை மாடு எவ்வளோ சாதுவாக இருக்குமோ அது மாதிரி சாதுவாக இருக்கக்கூடியவர், எப்போதும் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர். நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், உதவி வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ராம்நாத் பாபு அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் காளையின் வீரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க.
காளையர்கள் வீரம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆன்மீக பேச்சாளர் இல்லத்து அரசி கலை தென்றல் திருமதி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற மாதிரி இங்கிட்டு ஒரு பரமசாது உட்கார்ந்துருக்கிறார். அவர் வாட்டுக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அருமைக்குரிய கவிஞர் சிவக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக தமிழகத்தின் எழுச்சி பேச்சாளராக தன்னம்பிக்கை பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் அன்பரசு அவர்கள் வந்திருக்கிறார். இது ஜல்லிக்கட்டு. அப்போ ஜல்லிக்கட்டு பகல் முழுக்க நம்ம பார்த்தாலும் மாலை நேரங்களிலே ஜல்லிக்கட்டு முடிந்து அந்த ஜல்லிக்கட்டிலே ஈடுபட்ட அந்த வீரர்களை எல்லாம் போய் பார்க்கிற பொழுது, ஜல்லிக்கட்டு களத்திலே தொடர்ந்து நான் ஒரு 15 ஆண்டுகள் அங்கே இருக்கிற பெருமக்களை எல்லாம் பார்க்கிற பேறு பெற்றவன் என்கிற அடிப்படையிலே ஜல்லிக்கட்டை குறித்து எனக்கு நிறைய தகவல்களை நாம் பார்க்கிறோம். மதுரைக்கு பக்கத்திலே பாலமேட்டுக்கு பக்கத்திலே பொந்துகம்பட்டி என்று ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு போகிற பொழுது அந்த கிராமத்தில் அவர்கள் வரவேற்ற விதமே தனியாக இருந்தது. பொதுவாக ஊரிலே கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும், பெருமாள் கோயில் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் காளை மாற்றுக்கு ஒரு கோயில் இருந்தது. ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த காளை மாற்றுக்கு அற்புதமான மணிமண்டபம் எழுப்பி அங்கே அந்த காளை மாடு அற்புதமாக அமர்ந்திருக்கிறது. அதை பார்க்கிற பொழுதே ஒரு தெய்வ கடாட்சம். என்னவென்று என்னுடைய அறிவை விரிவாக்கி அந்த பெருமக்களிடத்தில் கேட்ட பொழுது, அது காளை மாடு இல்லைங்க, எங்கள் ஊர் தெய்வங்க, இந்த ஜல்லிக்கட்டுக்கே அதுதாங்க தெய்வம். சுத்துப்பட்டில் இருக்கிற கிராமத்தில் இருக்க அத்தனை வீரர்களும் இந்த காளை மாட்டை தொட்டு கும்பிட்டுட்டு தாங்க களத்தில் போய் இறங்குவாங்க. அப்படி பெருமை பெற்றதுங்க இந்த காளை. அப்படி என்னங்க செஞ்சிச்சு? ஒரு மனுஷனை கொண்டாடலாம், ஒரு காளை மாட்டுக்கு இப்படி ஒரு கோயில் கட்டலாமான்னு கேட்ட பொழுது, ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா, அது மாடுன்னு சொல்லாதீங்க ஐயா, எங்கள் குலசாமியா, இந்த ஊரில் அது வாட்டுக்கு இருக்குங்கய்யா, சின்ன குழந்தை போய் தொட்டாலும் ஒன்றும் சொல்லாது. அதே நேரத்தில் தை மாதம் பிறந்துருச்சுன்னா இந்த காளை மாட்டுக்கு எங்கேருந்து தான் வீரம் வருதுன்னு தெரியலங்கய்யா, அதுவாக போகுங்கய்யா, ஜல்லிக்கட்டுக்கு யாரும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை, அதுவாக போகும்யா, எங்கள் ஊர் பெருமையை நிலநாட்டிட்டு அதுவாக திரும்ப வந்துரும்யா, யாருக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாதுங்கய்யா, போகிறப்ப கம்பீரமாக போகும், வரும்போது வெற்றியோடு தான் வரும், யாரும் தொடக்கூட பயப்படுவாங்கய்யா. அப்படி நின்று விளையாடுற ஒரு காளமாடியா அது. அது ஒரு நாள் திடீர்னு சுகவீனம் அடைஞ்சு இறந்து போச்சுங்கய்யா. ஊர் மக்கள் நாங்கள்லாம் சேர்ந்து அந்த மாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சோம். எங்கள் ஊரின் பெருமையை பாதுகாத்த அந்த மாடு தாயா எங்கள் ஊருக்கு குலசாமின்னாங்க. அப்படி ஜல்லிக்கட்டை பற்றி பேசணும்னா நம்முடைய எண்ணங்கள் விரிவடைந்து போய்கொண்டே இருக்கும். அவ்வளவு பாரம்பரியமும் புகழும் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளும் காளையர்களும் மோதுகின்ற ஒரு உன்னதமான திருவிழாவாக இந்த ஜல்லிக்கட்டு மலர்ந்திருக்கிறது. அந்த ஜல்லிக்கட்டிலே பெரும்பாலும் விஞ்சி நிற்பது காளையின் வீரமா காளையர்களின் வீரமா? பட்டிமன்றம் இனிதே துவங்குகிறது. காளையின் வீரம்தான் என்று பறைசாற்றுவதற்காக களத்திலே இறங்கி வீர தமிழச்சியாக பல்வேறு காளைகளோடு காளைகளை வளர்ப்பவர்களோடு பேட்டி எடுத்த தலைமை ஆசிரியை திருமதி ஷீலாதேவி இதோ வருகிறார். அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மதுரை இலக்கிய பேரவை சேர்ந்த இப்பட்டிமன்ற நிகழ்விற்கு வாய்ப்பு கொடுத்த நடுவர் திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை வணங்கி, வீரத்திற்கும் ஈரத்திற்கும் பெயர் போன தமிழர்களை தலை சாழ்ந்தி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது மாட்டுப் பொங்கல் இன்று எல்லோருடைய பார்வையும் யார் மேல் இருக்கும்? எந்த காளை ஜெயிக்குது, எந்த காளை ஜெயிக்குதுன்றது காளைகளைத்தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா? காளைகளைத்தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ ஐயா நடுவர் ஐயா என்ன பேசினாங்க, எங்களுக்காகத்தான் சப்போர்ட் பண்ணி பேசினோம். பொந்துகம்பட்டி காளையை பற்றி பேசினார். இறைவனை அங்கே தெய்வமாக வச்சு வணங்குறாங்க அந்த பொந்துகம்பட்டி காளையை. நீங்கள் யாராவது உங்களை என்ன யாராவது சாமியாக கும்பிட்டு வச்சுட்ருக்காங்க நம்மளை? அந்தளவுக்கு நம்ம தகுதியாவா இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. கிராமத்தில் ஐயா ஒவ்வொரு வீட்டிலையுமே இந்த உயிரினங்கள் வாயில்லா ஜீவன்களை வளர்த்து அவற்றிற்கு உணவு கொடுத்து தனக்கு அது உதவி செய்யுது. நம்ம அதுக்கு என்ன செய்வோன்றது அந்த பாரம்பரியத்தில் வந்தது தான் இந்த உழவு.
உழவர் திருநாளும் இந்த பொங்கல் பண்டிகையும் மாட்டுப் பொங்கலும் எதனுடைய அடிப்படை என்று சொல்கிறீர்கள்? உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று அறிதல் தான் வேண்டும். இதை அறிந்துதானே நாம் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இது ஒன்றும் கேலி கூத்தான ஒரு விஷயம் அல்லவே. தமிழர்கள் வீரத்தோடையும் ஈரத்தோடையும் சேர்ந்த ஒரு நிகழ்வல்லவா. இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். இதற்கு பொருள் என்னன்னு தெரியுமாங்க ஐயா? அருமையானதொரு அர்த்தம். தன்னுடைய கையால் உழவு செய்து உண்ணும் விவசாயி அடுத்தவர்களிடம் இரவல் வாங்க மாட்டாராம். அதே சமயத்தில் தன்னை நாடி வருபவர்களுக்கு கொடுத்து உதவுவாராம். உழவனுடைய பெருமையை பாருங்கள், உழவனுடைய பெருமையை பாருங்கள். இதெல்லாம் தமிழர்களுடைய பண்பாட்டை பற்றி நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். காலைக்கு நான் வருவேன், காலைக்கு நான் வந்துதானே ஆகணும். உழவு தொழிலை மேற்கொள்ளாமல் பிற தொழில்களை மேற்கொண்டுள்ள மற்றவர்களுக்கு எல்லாம் அச்சாணியாக, தேரினுடைய அச்சாணியாக இருப்பவர் யார் தெரியுமா ஐயா? உழவர்கள் தான் ஐயா. அந்த உழவர்கள் வளர்க்கக்கூடிய இவ்வளவு ஈரமும் வீரமும் இருக்கக்கூடிய, ரோசமும் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி வளர்க்கக்கூடிய காளை எப்படி இருக்கும் ஐயா? வீரமாத்தானே இருக்கும், வீரமாத்தானே இருக்கும். அது அதாவது சல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு என்பதை விட சல்லிக்கட்டு என்பதுதான் ஒரு சரியான ஒரு சொல். சல்லி என்ற காசுகளை வைத்து முடிச்சு கட்டி கும்பல கட்டுவாங்க இல்லையா, அதை வந்து கட்டி வச்சிருக்கிறதுனால அது சல்லிக்கட்டு என்று பெயராம். சல்லி காசு இருக்கா என்று கேட்பார்கள் இல்லையா. இந்த காளை என்பது மாட்டு பொங்கல். இன்று மாட்டு பொங்கல் என்று சொல்கிறோம். மாடு என்றால் என்ன? செல்வம். மற்றற்ற செல்வம் இந்த காளைகள், மற்றற்ற செல்வம். மற்ற நாட்களில் என்ன செய்து வீட்டில் குழந்தை போல இருக்கிறது. அங்கே களத்திற்கு போய்விட்டால் தன்னுடைய வீரத்தை என்ன செய்தது காண்பித்து யாரையும் புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் வரும். எனக்கு தெரிந்த செவலை என்ற காளை நேற்று தான் ஐயா போய் பார்த்துட்டு வந்தேன். அருமையா இருக்கேன். அந்த ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிட்டு இருக்கான், பயங்கரமா தயாராகிட்டு இருக்கான். போய் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு நல்லா நிறைய ஜெயிச்சுட்டு வரணும்னு பேசிட்டு போய் பேசிட்டு வந்தாச்சு. தயாராகிட்டு இருக்காரு. அந்த வீரம்ன்றது நம்ம தமிழருடைய பண்பாடியா. செவலை. செவலை செவலைன்றது நாட்டு மாடு இனங்களுடைய ரகத்தை, செவலை, கருப்பு, அதெல்லாமே வந்து அந்த நாட்டு மாட்டு இனங்களுடைய பெயர் ஐயா. ஆமாம். இந்த காளை அப்படிங்கிறது வீரத்தோடு இல்லாமல் நம்ம பண்பாட்டோடைய முழு வடிவம் காளை. பண்பாட்டின் தமிழர் பண்பாட்டின் கண்ணாக திகழக்கூடியது இந்த காளை. அதை சார்ந்த சல்லிக்கட்டும் அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு அம்சம். தமிழர் பண்பா எந்த நாட்டிலையா இப்படி பண்பாட்டோட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காளை வந்து ஏன் ஜெயிக்குது, ஏன் வீரத்தை பத்தி பேசுறோம்னா அதனுடைய பயிற்சி, அதனுடைய ஒரு பயிற்சி, ஓட்டம், மண்ணை குத்துறது, நீச்சல் அடிக்கிறது என்ற பயங்கரமான பயிற்சிகள். இந்த நம்ம அந்த காளைகள் என்னங்க சாப்பிட்றாங்க? சவன்னு பீஸான்றாங்க, பர்கர்ன்றாங்க. ஒரு மதிப்பே வர மாட்டேங்குது. பார்த்தா எப்படி சத்து இருக்க காளைகளை பத்தி எப்படி பேசுறது? காளைகளை வந்து நம்ம எப்படி பேசுறது? வீரர்கள் அவங்களை எப்படி சொல்லுவீங்க? வீரத்திற்கு ஏற்ற ஒண்ணுமே இல்லையே, உடல் தகுதி இல்ல. நீங்க எங்க காளைய பாருங்க, அந்த திமிலோட அவன் வர்ற அந்த நடைய பாருங்க, மிரட்டல் இல்ல. சிங்கம் அதேதான். அருமையா செமையா பாடுறீங்களையா. அந்த காளை வந்து வர்றப்பயே வந்து நம்ம எல்லாமே துடிக்கும். எல்லாரும் வீரம் இல்லாதவங்களுக்கு கூட வீரம் வரும். இந்த காளையர்களை பார்த்தா என்ன வீரம் வருது? ஒன்றும் வரல. வர்றப்ப நான் வந்து கிளம்பி ஐயா சொல்லிட்டாங்களே பட்டிமன்றம் அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காரேன்னு நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். ஒரு கல்லூரி மாணவர் படை ஒன்று வெளியில வந்துச்சியா. ரொம்ப பயந்துட்டேனா. என்னன்னா காளையர்களை பார்த்தா பயமா இருக்கு. ஒன்றும் வீரம்லாம் வரல. என்னன்னா முடி அப்படி இருக்குயா, அது முள்ளமன்றியா காட்டெருமையா எது என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இப்படி சொல்றேனேன்னு யாருமே வருத்தப்பட வேண்டாம். ஒரு சிகை வந்து எப்படி இருக்கணும், எங்க காளைக்கு எப்படி இருக்கு?
எப்படி திருத்தமா கொம்பெல்லாம் இருக்கு, பல்வரிசை எப்படி இருக்கு, அவனுடைய உடம்பு திமில் இதெல்லாம் எப்படி இருக்கு, சுழி பார்த்து தானே நாங்க வாங்குவோம். உங்களை எதை பார்த்து பெத்தாங்கன்னு தெரியலையே. காளையர்கள் வந்துயா அந்த வீரம் இருக்கா? இப்ப இருக்கிறவங்களுக்கு வீரம் இல்லை, தீரம் இல்லை, ஈரம் இல்லை, வாழ்க்கையை எப்படி போகணும்னு உடற்பயிற்சி இல்லை, உடற்பயிற்சியும் இல்லை. குப்பை என்று சொல்லவில்லை, அதுவும் குப்பையிலும் மாணிக்கம் இருக்கும். ஆனால் காளையை விட நாம் காளையர்களை சிறப்பாக சொல்வதற்கு அர்த்தமே இல்லை ஐயா. இங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதை போல இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையில் மாட்டு பொங்கல் அன்று உங்களுக்கு ஒரு செய்தி, அந்த ஜீவராசிகள் மேல வந்து கருணை காட்டுங்க. இது நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூமி அனைவருக்கும் ஆனது, இந்த பூமி எல்லாருக்குமே பொதுவானது இந்த பூமி. அதனால அவர்களை பாதுகாத்து நாட்டு ரக மாடுகளை வளர்ப்பீர்களா என்று கேட்டு வளர்ப்பீர்கள், நல்லது செய்வீர்கள் என்று வீரத்தில் பெரிதும் மிஞ்சி நிற்பது காளைகளே என்று கூறி மகிழ்வுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அற்புதமான மகிழ்வான நாளில் சீலாதேவியம்மா மாட்டோட பழகி இருக்கிறாங்க, உயிரோடு பழகி இருக்கிறாங்க. அதை போய் அழகாக கேட்டு அது பேர் சொல்கிறாங்க பாருங்க, செவலக்கால பேர், அவன் பேர் செவலையான், அவன் அதுன்றது மாதிரி அவங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் இல்லையா? அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்கள், காளை மாட்டுக்கு கிடைச்சது. பயிற்சியெலாம் அடையப்போ நானும் பார்த்துருக்குறேன். நீச்சல் எப்படி அடிக்கும்ன்றீங்க காளை மாடு, அந்த நீச்சல் பயிற்சி, அந்த மண்ணை குமிச்சு வச்சு அப்படி குத்துற பயிற்சி, இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக இருக்கும். அந்த காளை மாட்டுக்கு அந்த பயிற்சியை கொடுத்து 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 தயார்படுத்துறது எதுக்குன்னா, எதிரில் வர்றவனை சந்திக்கணும், பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பயமே வராத அளவுக்கு சந்திக்கணும். நம்ம பார்க்குறோம் சில காலையெல்லாம் வாடா வாடா வாடான்னு கூப்பிடுது இளைஞர்களை, அவன் பயந்து பக்கத்தில் இருக்க கேலரியில் ஏறியான், அப்படி பேர் ஆத்தியே போட்டும்டா அப்படின்ட்டு. சில மாடு அவங்களுக்கே தெரியும், இந்த மாடு நம்மளை பதம் பார்த்துரும்ட்டு தப்பி போயிடுவார். சில மாடு நின்று விளையாடும், பார்த்துருக்கீங்களா? சில மாடு சுத்து மாடுன்பாங்க. இதெல்லாம் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, சும்மா வெட்டி போய் பொழுதுபோக்குறான்னு நினைக்கக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சூட்சுமங்களை எல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை மறுக்கணும். அவங்களும் மாடு வளர்த்துருக்காங்க. பாரம்பரியமிக்க தமிழனுடைய அடையாளமாக விளங்குகின்ற கீழடி நாகரிகத்தை இன்றைக்கு உலகமே பின்பற்றுகிறது. அந்த கீழடியில் பிறந்தவங்க, அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் வீரமும் அதிகமாக இருக்கும், பண்பாடும் அதிகமாக இருக்கும். அப்படி பண்பாட்டின் பெட்டகமாக திகழ்கின்ற கலைத்தென்றல் வைஜெயந்தி மாலா அவர்கள் இதோ வருகிறார். வந்து காளைகளின் வீரத்தை விட காளையர்களின் வீரம்தான் சிறந்தது என்று சொல்ல அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறோம். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். மதுரை இலக்கிய பேரவையின் பொங்கல் விழாவில் நல்லதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து இருக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையினை மீண்டும் வணங்குகின்றேன். ஜல்லிக்கட்டில் பெரிதும் விஞ்சி நிற்பது காளைகளின் வீரமா, காளையர்களின் வீரமா? ஜல்லிக்கட்டில் பெரிதும் விஞ்சி நிற்பது காளையர்களின் வீரம்தான் என பேச வந்துள்ளேன் ஐயா. வாங்கம்மா வாங்க. பொங்கலுக்கு அடுத்தபடியாக சட்டென்று நினைவுக்கு வருவது என்னங்கய்யா? ஜல்லிக்கட்டு தான்மா. ஜல்லிக்கட்டு தான். காளைகளை திமிராக அடக்கும் காளையர்களின் வீரத்தை பறைசாற்றும் விழாதான் இந்த விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு. சில நூற்றாண்டுகள் அல்ல ஐயா, பல்லாயிரம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலகறிய செய்த வீர விளையாட்டாகத்தான் வலம் வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு. சங்ககால இலக்கியத்தில் ஜல்லிக்கட்டு குறிப்பு வருதுங்கய்யா. பாருங்களேன், கொள்ளேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆயம் மகள் என்று கலித்தொகை கூறுதியா. கூடிக்கொள்கிற காளையின் கொம்புக்கு அஞ்சுகின்ற இளைஞனை மறுபிறவியில் கூட பெண்கள் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்களாம். அதையும் கலித்தொகை தான் சொல்லுது. திமில் கொண்ட காளைகளை எதிர்த்து போராடாமல் அஞ்சி ஓடும் இளைஞர்களை அக்காலத்து பெண்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதையும் ஜல்லிக்கட்டின் முக்கியத்துவத்தையும் நம்மால் உணர முடியுதில்ல. அந்த காலத்துல பெண்கள் பருவமடைந்த நாளிலிருந்து சிறிய காளைகளை கன்றுகளை வளர்ப்பார்களாம்யா. அவர்கள் வளர்க்கும் காளைகளை அடக்கும் வீரம் செறிந்த காளையர்களைத்தான் திருமணம் செய்வார்களாம்.
அதை அடக்கிட்டா என்னை அடக்கிடலான்னு சொல்லியிருக்காங்க. மாமன் மகனை திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் முறைப்பையன் களத்தில் போராடி வெற்றி வாகை சூட வேண்டும் ஐயா. ஆமா, இல்லாட்டி திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு சிலப்பதிகாரம் சொல்லுதுங்கய்யா. ஆமா, நாங்க சொல்லல, சிலப்பதிகாரம் சொல்லுது. காளையர்களை பத்தி தான் அழகாக சொல்லுது. இந்த எதிரணி அது ஏன் தெரியாம போச்சுன்னு தெரியல. ஆமா, போய் காளமாட போய் பிடிக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்த காலத்தில் காளையர்கள் நடத்திய மாபெரும் போராட்டத்தின் விளைவாகத்தான் தடை நீக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. ஆமா, அதையும் நீங்கள் குறிச்சுக்கங்க நடுவர் அவர்களே. இந்த காளமாடு களத்துக்கு வந்துச்சு, காளையர்கள் தான் வந்தாங்க. காளை மாடுகள் போராட்டத்திற்கு வரவில்லை, எங்கள் காளையர்கள் தான் வந்தார்கள். இந்த எதிரணிக்காரர்களுக்கு எங்கள் இளைஞர்களை எப்ப பார்த்தாலும் பொறுப்புள்ளாதவங்க, அவங்க திங்கிறாங்க, குடிக்கிறாங்க, ஆடுறதாங்க, வாளோடும் கத்தியோடும் அலையிறாங்க. இப்படி இவங்க நினைக்கிற எண்ணத்தை உடனே மாத்தணும் நடுவர் அவர்களே. முள்ளம்பன்றி மாதிரி வச்சிருக்காங்க. இளைஞர்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உயிரை துச்சமா மதிச்சு சீறி வரும் காளைகளோடு காளையர்கள் மோதி அதை ஜெயிக்கும் போது கிடைக்கிற பெருமையும் பாராட்டும் இருக்குது பாருங்க. அது தாங்கய்யா தமிழக காளையர்களின் வீரம். கன்னிகள் மீது கண் வைக்கும் காளையர்கள் எப்படி காளைகளை அடக்க துடித்தார்கள் என்பதையும், அப்படி அடக்கிய காளையர்களை அந்த கன்னியர் எப்படி கிடைத்தார்கள் என்பதையும் சிலப்பதிகாரம் விரிவாகவே விளக்கி சொல்லுதுங்கயா. பல்வேறு சவால்களுக்கும் போட்டிகளுக்கு இடையே தான் கலாச்சார பண்பாட்டு விளையாட்டாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட உள்ளதுங்கயா. உயிருக்கு ஆபத்தான விளையாட்டாக இருந்தாலும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளையர்களின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? புகழ் 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 வேணும்யா. அது ஒன்று மட்டும்தாங்கயா. உடல் உறுதி, திறமை, துரிதமாய் செயல்படும் குணம், போட்டி போடக்கூடிய பலம், இவை யாவும் ஜல்லிக்கட்டு விளையாட தேவையான அடிப்படை குணங்கள். இதனால் தீய பழக்கங்களில் கிராமப்புற இளைஞர்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நடுவர் அவர்களே, ஜல்லிக்கட்டு கலாச்சாரமும் வீரமும் சற்றும் குறையாமல் அப்படியே இருக்கிறது. இப்போதும் இளைஞர்கள் எகிரி வரும் காளைகளோடு பொருதுகிறார்கள், வீரத்துடனும் திமில் பிடித்து தாவி அடக்குகிறார்கள். தரிகட்டு பாய்ந்து வரும் காளைகளை வெறி கொண்டு பிடித்து அடக்கி மடக்குகிறார்கள். இளைஞர்களின் வீரத்தை பறைசாற்றும் வீர விளையாட்டாக இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது நடுவர் ஐயா அவர்களே. எங்களது கட்டிலங்காளையர்கள் வீரத்துடனும் தீரத்துடனும் ஏறு தழுவிட தினவெடுத்த திமில் பிடித்து திமிரும் காளையை எகிரி அடக்கும் அந்த அசகாய சூரத்தனத்தை பார்த்து பார்த்து உலகம் வியக்கும். எனவே நடுவர் அவர்களே, ஜல்லிக்கட்டில் பெரிதும் விஞ்சி நிற்பது காளையர்களின் வீரமே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா வைஜெயந்தி மாலா சொன்னாங்க. காளையர்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் இந்த ஜல்லிக்கட்டிலே ஈடுபடுகிறவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. உண்மைதான். ஒவ்வொரு காளை பிடிக்கிற வீரர்களையும் நான் பார்த்த பொழுது அவங்க காப்பு கட்டி விரதம் இருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. காப்பு கட்டி அவங்க வீடே பார்த்தீங்கன்னா இந்த காளை மாட்டை அடக்க போகிற அந்த வீட்டை சார்ந்த அத்தனை பேருமே விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருந்து அங்கே கோயிலில் போய் இப்போ அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நெத்தி நிறைய விபூதி பூசி குங்குமம் பூசி அந்த காளையர்கள் அந்த ஜல்லிக்கட்டு களத்துக்கு போகிறாங்க பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். உலகமே கிரிக்கெட்டு ஆட்டத்தை பார்க்குறீங்க, நீங்கள் இந்த காளையர்களுடைய அந்த வீரத்தை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் பார்க்குறோம். இது என்னங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு பின்னால் அந்த காளையர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் போய் இந்த களத்தில் நிற்கும்போது மேலை நாடுகள்லேருந்தெல்லாம் வர்றாங்க அதை பார்க்குறதுக்கு. இங்கேருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து இங்கே வர்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு 10-12 மாடு அடக்குனார், ஏறு தழுவினார். அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் பீகாரில் இருக்கேன் அப்படின்னார். இதுக்காகவே நான் விடுமுறை எடுத்து இங்கே வர்றேன், நான் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன்னார். காவல்துறையில் பணியாற்றுகிறவன்றாங்க. இப்படி காளையர்கள் அந்த வீரத்தை பறைசாற்றுவதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆய மகள். அருமையான கலித்தொகை சொல்லுகிறது, சிலப்பதிகாரம் சொல்லுகிறது.
இப்படியெல்லாம் வரலாற்று சம்பவங்களை அடுக்கி வைத்திருக்கிறார். அதை மறுப்பதற்கு மாடுபிடி வீரராகவும் இருப்பார், மாட்டையும் வளர்ப்பார். வந்தேண்டா பால்காரன்னு சொல்லி இதோ வருகிறார் கார்த்திக். வாங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்கிறது பிங்கள நிகண்டு. குளிர்ச்சி பொருந்திய என்னுடைய தமிழன்னையின் தாழ் வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என் இனிதான உரையை துவக்குகிறேன். காளையின் வீரம் ஜல்லிக்கட்டில் பெரிதும் மிஞ்சி நிற்பது காளையின் வீரம்தான். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும், காளை இருந்தால் தானே அடக்கி அதை பேர் வாங்க முடியும். வீரத்தின் அடையாளமாக இருப்பதே காளை தானே. அந்த களத்தில் இருப்பது காளை அல்ல, வீரத்தின் மறுவடிவமாகத்தான் காளை அங்கு திகழ்கிறது. கொள்ளேறு கண்டு அஞ்சுவானை புல்லாலே ஆய மகள்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது காரணமா இருக்கிறதே நான் தான், காளமாடு நான் தான். அப்ப என்னை அடக்குனா மட்டும்தான் உங்களுக்கு திருமணம், உங்களுடைய சந்ததியினர் அடுத்த தலைமுறையை உருவாக்க முக்கிய மூலாதாரமாகவே காளை தான் இருக்கிறது. அதை பார்க்காம மேடம் சொல்லிட்டாங்க, கொள்ளேறு கண்டு அஞ்சுவானை புல்லாலே ஆய மகள்னா நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வளர்றோம், நாங்கள் எங்களை அடக்குனா மட்டும்தான் உங்களுக்கு திருமணம், அடுத்த தலைமுறையை வளர்றதுக்கு ஒரு மூலாதாரமாகவே நாங்கள் தான் இருக்கிறோம். அப்போ காளை வளர்ப்பது எப்படின்னா, ஒரு காளை வந்து எப்படி சாதாரண வளர்க்க முடியாது, எல்லாராலையும் வளர்க்க முடியும். ஒரு சின்ன குழந்தை பிடிச்சா கூட நிற்கக்கூடிய காளை, மூக்கணங்கயிறு, கழுத்துக்கயிறு, பிடிகவரு எல்லாமே அந்த சின்ன பிள்ளைங்க அவுக்க கூட அது பேசாமல் இருக்கும், பச்சை பிள்ளையாட்டம் இருக்கும் மாடு. மாடுக்கு வாயில் யாராவது கடலை மிட்டாய் கொடுத்தவங்க யாராவது பார்த்துருப்பீங்களா? கடலை மிட்டாய் கொடுத்தா அப்படி சாப்பிடும் மாடு. நம்ம வாயில் வாய் வச்சு கடலை மிட்டாய் கொடுத்தவங்க பாருங்க, கிராமத்தில் இருக்கும் அப்படி பழகுவாங்க. எங்கள் அம்மா வரா அப்படின்னு வாங்க, பசுமாடு வர எங்கள் அம்மா வரா புல்லு விடு, எங்கள் அப்பா வரான் தண்ணி காட்டுன்னு. அப்ப இணைந்த வாழ்க்கையோடு காளைனா நம்ம வீட்டில் ஒருத்தன் ஒரு 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 400 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காளைன்றது எப்படின்னா, மக்களோட உழைப்புக்கு வந்து ரத்தத்தை சிந்தி பசுமாடு பாலை கொடுத்தாலும் அடுத்த உழைப்புக்கு என்ன காளை மாடு தான். இப்போ தான் டிராக்டர் வந்துச்சு, அதுகளுக்கு ஓய்வு கிடச்சிருச்சு. செக்கு இழுக்கிறது தொடங்கி எல்லாத்துலேயுமே மாடு அப்படின்றது எல்லா ஒரு கால்நடை இருந்தால் தான் அதோட உரங்களை தான் விவசாயத்துக்கு உற்பத்திக்கு எல்லாத்துக்குமே சாணம் தான் ஒரு சிறந்த கிருமி நாசினியாக தொளிச்சிட்டு இருப்பாங்க. உரமாகவும் அதுதான் பயன்படுது. கோமியத்திலேருந்து எல்லாமே பசுக்களாக இருக்கட்டும் காளைகள்கிட்டருந்து தான் எல்லா விஷயமும் எடுத்துக்கிறோம். அப்போ காளை இருந்தால் மட்டுமே தான் அந்த இனவிருத்தியாக இருக்கட்டும். இப்போ நம்ம எதுக்கு எல்லாரும் நாட்டு மாட்டு பால் அப்படின்றத திரும்பி விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், காளையோட இனம் இருக்க போய் தான் இந்த ஒரு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு நிகழ்வு நடக்குது. அது மூலயமா காளைகளை நம்ம வளர்க்குறோம், அது மூலமாக இனவிருத்தி செய்யப்பட்ட பசுக்கள் மூலமாக நம்ம வந்து திருப்ப நாட்டு மாட்டு பாலை குடிக்கிறோம். இப்போ இனவர்த்திக்காக ஊசி போடுறாங்க, ஒரு 10 ரூபா சென ஊசி போட்டோன்னா இந்த மாடு வந்து ஹெச்எஃப் மாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பின மாடுகள் வருது. இந்த கலப்பினங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் ஜல்லிக்கட்டு மாடு. இந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் மூலமாக மக்களிடையே வந்து என்ன வேணால் நாட்டு இன மாடுகளோட உற்பத்தி வந்து பெருகுது. இந்த நாட்டு மாட்டு பாலை சாப்பிட்ற நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகரிக்குது. எல்லா கொள்ளை நோய்கள் வந்தப்பையும் தமிழகத்தில் ஏன் அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சாப்பிடக்கூடிய ஒரு உணவு உற்பத்தியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எதிர்ப்பு சக்திகளை கொண்டு வர்றது இந்த பசுக்களுடைய ஒரு அடிப்படையான பால் தான் எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்குது. அப்போ பசுக்களுடைய வளர்ப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே காளை தான். இந்த காளை எப்படி களத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், களத்தில் வந்து காளை வந்து என்ன சொல்கிறார், வாடிவாசல் அப்படின்னு ஒரு நாவலில் சீசு செல்லப்பா சொல்கிறார். அந்த பிச்சின்னு ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா, அவன் முதல்ல காளை அடக்குவான், காளை அடக்க வருவான். ஆனால் அவங்க அப்பா முதல்ல அந்த காளை அடக்க முயற்சி பண்ணியிருப்பார், ஆனால் அந்த காளையாலேயே வீழ்த்தப்பட்டிருப்பார். அந்த காளை எப்படி அடக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணி அந்த காளை அடக்கும். அந்த காரிக்காளையோட வர்ணனை அப்படின்றது சீசு செல்லப்பாவுடைய நாவலில் பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் அந்த காளையோடைய தோற்றம் இருக்கும், எப்படி அந்த திமிழ் இருக்கும், எப்படி அதோட கொம்பு இருக்கும், காளைக்கு எத்தனை பல்லு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பல்லு இருக்கு? எத்தனை பல்லு இருக்குன்னு தெரியாதவங்களே காளைகளை பற்றி பேச வராங்களே. காளைக்கு எத்தனை பல்லு இருக்கு, எத்தனை பல்லு போட்டால் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அந்த காளைக்கு? அவங்களுக்கு 32 இருக்கான். 6 பல்லு இருக்கு காளைக்கு. அந்த 6 பல்லு முழுமையடைந்த காளையைத்தான் வயசு பூர்த்தியான பிராயமான காளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராயமான காளையைத்தான் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி. இப்போ 2 பல்லு தான் சின்ன பையன்னு வச்சுக்கோம். கண்ணுக்குட்டியிலேருந்து கொஞ்சம் வளர்ச்சியாகி இப்போ தான் ஒரு முதுமையான நிலைக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த 6 பல்லு மாடு தான் ஜல்லிக்கட்டுக்கு தகுதியான மாடு. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் கொம்புல இருந்து எல்லாமே ஜல்லிக்கட்டுனா அவங்க மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலே தொடங்கிடுவாங்க. புல்லு நீச்சல்லாம் நமக்கு நீச்சல் தெரியணும். இந்த இருக்க இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? நடு குளத்துல போய் நிற்கணும். மாடை கயரை பிடிச்சி அணையணும்னா உள்ள போய் நடு குளத்துல நின்று மாடை வளர்க்குறவங்களும் ஜல்லிக்கட்டுக்கு இணையான வீரத்தை பெற்றவங்க தான். அந்த மாடு போகுது, தோக்குது, ஜெயிக்குது, அதெல்லாம் தாண்டி
அந்த மாடை வளர்த்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க 1 மாதமாக தண்ணிக்குள்ளே நின்று அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி வயல் வரப்புகள் மண்ணெல்லாம் குமிச்செல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. வயல் வரப்பு இருக்கும் தெரியும், அறுவடை முடிஞ்சிடும். இந்த அறுவடை முடிஞ்ச அந்த வயலில் அந்த வரப்புகளில் போய் குத்த விடுவாங்க, அது குத்தும். அந்த வாடிவாசல் நாவலில் சீசு செல்லப்பா சொல்கிறாரு, களத்தில் எத்தனையோ வீரர்களோட ரத்தம் சிந்தலாம், ஒரு மாட்டோட ஒரு துளி ரத்தம் சிந்தக்கூடாது, அதான் வாடிவாசல் அப்படின்னு சொல்லி முடிப்பார் அந்த நாவலை. அப்போ களத்தில் வந்து கடவுளோட மறுவடிவம் தான். எல்லா கோயிலையும் நந்தீஸ்வரன் சொல்கிறோம்ல, அது காளை இடபம் தான். அதே மாதிரியாக தான் எல்லா கோயிலும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி ஒரு காளையுடைய மறுவடிவம் தான். அப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு காளைக்குன்றது வந்து வீரத்தின் அடையாளமாகவும் ஒரு கடவுளோட வாகனமாகவும் எல்லா இடத்துலையுமே காளையின் சிறப்பு தான் இருக்கே தவிர வீரத்துலையும் சரி வேகத்துலையும் சரி காளை வந்து எப்படி ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து சின்ன குழந்தைய காலை முட்டிருச்சுன்னு ஏதாவது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கா? வராது. ஏன்னா அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தை மனப்பான்மையோட காளை பழகும். அதே மாதிரி ஆண் பெண் திருநங்கை கூட காளைகளை வளர்க்குறதுல நிறைய முன்னுரிமை இருக்கிறாங்க. திருநங்கை வந்து நிறைய காளைகளை அவுக்குறாங்க. அதாவது 3ஆம் பாலினத்தவர் கூட அந்த காளைகளுடைய வளர்ப்பில் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வீரம் எங்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. காளையோடைய வளர்ப்பு, காளை வந்து எங்களுடைய வீரத்தோட மறுவடிவம் அப்படின்றத எல்லாரும் நம்புகிறாங்க. நடுவர் அவர்களும் அதே மாதிரி நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக கார்த்திக் அவர்கள் ஒரு காளை வளர்க்கிற முறையை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அது அவரால் தான் சொல்ல முடியும். அவர் ஒரு இளைஞராக இருந்தால் இன்றைக்கி எத்தனை இளைஞர்கள் காளை வளர்ப்பில் இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம பார்க்குறோம் காளை மாட்டினுடைய வீரம். சத்திரப்பட்டி பக்கத்தில் ஒரு பெரிய தோப்பு, பெரிய கிணறு, அதெல்லாம் பார்த்துட்டு அவர் காளை மாடை பார்க்கணுன்னு சொன்னோம். அங்கே ஒருத்தர் சொன்னார், காளை மாடை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு, இந்த இருக்கக்கூடிய 20 ஏக்கருக்கும் காவக்காரன் ஒருத்தன் தான். என்னது காவக்காரனா? நீங்கள் வேற ஆள் போட மாட்டீங்க? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேணும்னா இந்த எல்லையில் கால் வச்சு பாருங்க அப்படின்னாரு. நாங்கள் சரி என்ன தான் நடக்குது பார்ப்போமே அப்படின்ட்டு காலை போய் வச்சோமோ இல்லையோ, சீறிக்கிட்டு வந்தாங்க. எங்கே இருக்கான்னு அவருக்கு தெரியாது உரிமையாளருக்கு. அந்த மண்ணை மிதித்த உடனே சீறிக்கிட்டு வந்தான். பதறி போய் வெளியே போய் நாங்கள் நின்றோம். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, 20 ஏக்கருக்கு அது அத்துப்படியான்னு கேட்டேன். ஆமாம், நீங்கள் எங்கே வேணாலும் கால் வைங்க, எங்கே இருந்தாலும் சீறி பறந்து வருவான் என் காலை அப்படின்னாரு. அந்த மாதிரி காளையை புள்ள மாதிரி வளர்க்குறாங்க. எங்கள் அப்பன் வரான் தண்ணி காட்டு, எங்கள் ஆத்தா வர்றா அவளுக்கு புண்ணாக்கு வை. இதுதான் கிராமத்தினுடைய பழக்கமாக இருக்கிறது. மாட்டுக்கு இருக்கிற பல்லு தெரியுமாங்க? காளை மாட்டுக்கு 6 பல்லு இருந்தால் தான் காளைக்கு தகுதி உண்டு. உங்களுக்கு என்ன தகுதி தேர்வு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பதில் சொல்லணும்னா சிவகுமார் தான் வரணும். வாங்க. மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவரையா அவர்களுக்கும் சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் அன்பான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பற்றிய தலைப்பில் பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நிறைய சிறப்புகளை கொண்டுள்ளது. ஐயா, அலங்காநல்லூரை சேர்ந்த பொன்குமார் என்பவர் தொடர்ந்து 5 ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் சிறந்த காளைகளுக்கு நாட்டு பசுவுடன் கன்றையும் பரிசா தாரேன்னு சொல்லியிருக்காரு. சிவானந்தம் என்ற விவசாயி தன்னுடைய ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக சிங்கமுனரி அருகே ஒரு பெரிய நீச்சல் குளம் கட்டியிருக்காரு. எதுக்கு நீச்சல் குளம்னு கேட்குறீங்களா? மாடுகளுக்கு மூச்சு தாக்கு பிடிக்க நீச்சல் பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்காக இலங்கையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு திருகோணமலை மாவட்டம் சம்பூரில் பத்ரகாளியம்மன் கோயில் களத்தில் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்குடியில் 66 ஏக்கர் பரப்பளவில் ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஐயா, வீரர்களுக்கு ஜல்லிக்கட்டு, சிறுவர்களுக்கு கமர்கட்டு, பொங்கலுக்கு கரும்பு கட்டு. பட்டிமன்றத்தில் ஒழுங்கா பேசலைன்னா என் பொண்டாட்டி என் தலையில் வைப்பா ஓங்கி ஒரு கொட்டு. ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி நடக்குதா? 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டா. ஏழைகளின் ஆப்பிள் எதுன்னு கேட்டா. நான் சொன்னேன் தக்காளின்னு. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, வீட்டில் தக்காளி சுத்தமாக இல்லை, போய் வாங்கிட்டு வாங்கன்னா. சரி, நான் வாங்கலான்னு கடைத்தெரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தேன்.
அப்போ தான் வந்து வாட்ஸ்அப்பில் இலக்கிய பேரவையிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்தந்த தலைப்பில் பட்டிமன்றம் நடக்குது, என்னை வந்து ஒரு அருமையான தலைப்பில் என் பேரை போட்டிருந்தாங்க. ஜல்லிக்கட்டில் பெரிதும் மிஞ்சி நிற்பது காளைகளின் வீரமா காளையர்களின் வீரமா? அந்த தலைப்பில் காளையர்களின் வீரமே என்ற அணியின் சார்பாக இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தக்காளி வாங்கினீங்களா இல்லையா? தக்காளி வாங்கிட்டேங்க ஐயா. விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் வாங்கிட்டேன், இல்லைன்னா வீட்டுக்கு போனால் திட்டு விழுவும், அதனால வாங்கிட்டேங்க ஐயா. நடுவர் ஐயா, ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னா, வளர்த்தவன் எஸ்கேப் ஆகிடுவான், அடக்க வந்தவன் மாட்டிக்கிடுவான். ஓஹோ. நடுவர் ஐயா எப்படி இருக்குன்னா, ட்ரெயினில் போகிறவன் இறங்கிடுவேன், ஏற்றி விட வந்தவனை ஏற்றி விட்டுருவாங்க. ஆமாங்க ஐயா. 1992ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது வெளிவந்த படம் மன்னன். அந்த படத்தில் விஜயசாந்தி வந்து முதலாளியாகவும் திமிர் பிடிச்ச பெண்ணாகவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க நடத்துகிற தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளியாக ரஜினி வேலை பார்ப்பார். அந்த படத்தில் ஒரு அருமையான காட்சி, நான் தியேட்டரில் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அருமையான காட்சி, விஜயசாந்தி வந்து அவங்களுடைய தொழிற்சாலையில் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள தலையில் மோதுராப்பில் ஒரு எந்திரம் வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை கவனித்த ரஜினி வந்து ஓடி போய் விஜயசாந்தியை வந்து தூக்கி காப்பாற்றுவாங்க. விஜயசாந்திக்கு ஏற்கனவே ரஜினி மேலே வந்து ஒரு கோபம். சாதாரண ஒரு தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான், அப்புறம் தொழிற்சங்க தலைவரானா, நமக்கு எதிராகவும் நடந்துக்கிட்டான், இப்போ நம்மளை தொட்டு தூக்கிட்டானே என்ற ஆத்திரத்தில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்காம ரஜினியை எல்லாத்துக்கும் முன்னாடி கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டுருவாங்க. ரஜினி வந்து திகச்சு போயிடுவார். நம்ம வந்து ஒரு உசுரை தான் காப்பாற்றணும், அதுக்கு நன்றி கூட சொல்லாமல் இப்படி அடிச்சிட்டாங்களேன்னு ஆவேசமாக அந்த விஜயசாந்தியோடைய அலுவலக அறைக்கு போய் பலார்னு கன்னத்தில் ஒரு அறைக்கு 5 அறை வைப்பார். அப்போ அந்த காட்சியை தியேட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்த ரசிக்காத மக்களே கிடையாது. அவ்வளோ விசிலு, அவ்வளோ கைத்தட்டல். அப்போ என் பக்கத்தில் ஐயா மாதிரி வேட்டி சட்டை தோளில் துண்டு போட்டு உட்காந்துருந்த ஒரு கிராமத்தால் சொன்னார், எப்போ பார்த்தாலும் நம்ம தலைவர்கிட்ட ஜல்லிக்கட்டு காலம் மாதிரியே முட்டிக்கிட்டே இருந்தாயா, நம்ம தலைவர் எப்படி அடக்குனார் பார்த்தேல, எந்த அடங்காத மாடும் எங்கள் தலைவர்கிட்ட அடங்கித்தாயா போகும் அப்படின்னாரு. அப்போ எந்த வீரம் பலரால் ரசிக்கப்பட்டதோ, எந்த வீரம் பலரால் பாராட்டப்பட்டதோ, எந்த வீரம் பலரால் மதிக்கப்பட்டதோ அந்த வீரம்தான் சிறந்த வீரம். அப்படி பார்த்தா ஜல்லிக்கட்டில் பெரிதும் மிஞ்சி நிற்பது காளைகளின் வீரமா காளையர்களின் வீரமா என்று கேட்டால், மாடுபிடி வீரர்களின் சார்பாக காளையர்களின் வீரமே சிறந்தது என்று மிக்க பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிறப்பு. நடுவர் ஐயா, மைக்கை பிடிச்சா பேச்சு வரும், ஜல்லிக்கட்டு காளையை பிடிச்சா பரிசு வரும். தமிழன் என்ற உணர்வோடு வாழ்ந்தா வாழ்வில் நல்ல உயர்வு வரும் என்று கூறி தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை சொல்லியிருக்காரியா. தியேட்டரில் அந்த அம்மா அடித்த உடனே அவ்வளோ பேரும் அப்படியே அப்படின்னு ஒரு வெறியில் தான் உட்காந்துருந்தாங்க. அவர் ஐயா போய் திரும்ப அடித்தவன சூப்பர் அப்படின்னா, அது லேடி சூப்பர் ஸ்டார், இவர் ஜென்ஸு சூப்பர் ஸ்டார். அவர் சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியம். திமிரிக்கிட்டே இருக்கிய ஒரே அட்டி, அதுதான் காளையர்கள். காலை திமிரிக்கிட்டு வருது ஜல்லிக்கட்டு காலை, அது அப்படியே அப்படியே அந்த போக்கு இருக்குது பாருங்களேன், அது போக்கிலேயே போய் அப்படி அமுக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னார். அதுதான் மாடுபிடி வீரர்கள். அவங்கள மாடுபிடி வீரர் தான் சொல்லுவோம். அந்த மாடுபிடி வீரர்களுடைய அந்த தியாகம், அவங்க அதோடு இணைந்து போய் பயணிக்கிற அந்த தன்மை, அதெல்லாம் ரொம்ப அழகாக சிவகுமார் எடுத்து வச்சு ஜல்லிக்கட்டு காளையர்களுக்கெல்லாம் ஒரு வீரத்தை கொண்டு வந்துட்டார். அடேப்பா, அவங்க அதுக்கான பயிற்சியெலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. ராம்நாத் பாபு விடுவாரா? அதெல்லாம் கிடையாதுங்க, காளையின் வீரம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதோ வருகிறார் ராம்நாத் பாபு. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டில் விஞ்சி நிற்பது காளைகளின் வீரமே என்ற தலைப்பினில் நான் பேச விளைந்துள்ளேன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்று இந்த முதுமொழி வந்து ஔவை பாட்டி சோழ மன்னனுக்கு கூறியதாக ஒரு தகவல் நம்முடைய சங்க இலக்கியத்திலே நாம் காண்கின்றோம்.
தைப்பொங்கல் திருநாள் முதல் நாள் பொங்கல் திருநாளாகவும், இரண்டாவது திருநாள் மாட்டுப் பொங்கல் திருநாளாகவும், மூன்றாம் நாள் ஜல்லிக்கட்டு திருநாளாகவும் நாம் பாரம்பரியமாக கொண்டாடி வருகிறோம். ஜல்லிக்கட்டு என்பது 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு அதற்கு முந்தைய காலத்திலிருந்து தொடங்கப்பட்டது. ஆனால் துவக்கம் என்பது எப்பொழுது என்று தெரியவில்லை. இன்று வரையிலும் ஒரு மனிதனுக்கு பிறப்பு இறப்பு என்பது நிச்சயம் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடுகிறது. ஆனால் இந்த விளையாட்டு எப்பொழுது தொடங்கப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. சங்க காலம் தொட்டு இந்த விளையாட்டினை ஒரு வீர விளையாட்டாக நாம் கருதி கடைபிடித்து வருகிறோம். இரண்டாவது பார்த்தோம் என்றால், இந்த விளையாட்டில் பல வீரர்கள் பதிந்து வைத்திருக்கிறார்கள். 4000-5000 பேர் பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜெயிப்பது யாரோ என்றால் பார்த்தோம்னா 100-200 தான் ஜெயிக்கிறார்கள். மீதி பேரெல்லாம் தோற்று விடுகிறார்கள். அப்பொழுதிருந்து பார்க்க வேண்டும் நடுவரையா அவர்களே, ஜல்லிக்கட்டில் விஞ்சி நிற்பது காளைகளின் வீரம்தான் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக எங்கள் அணிக்கு நீங்கள் சார்பாக சொல்லிவிட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஒரு சில ஜால வார்த்தைகள் சொல்லி உங்களை மயக்கி வைத்திருக்கலாம். அவர்கள் பேச்சில் மயங்கி நீங்கள் அவங்க பக்கம் சார்ந்து விடக்கூடாது. ஜல்லிக்கட்டில் விஞ்சி நிற்பது காளைகளின் வீரமே. நான் மாட்டு பக்கம் தான் இருப்பேன். அதே போல பார்த்தோம் என்றால், ஜல்லிக்கட்டு நம்ம ஒரு நந்தியை கூட நம்ம தெய்வமாக வழிபடுகிறோம். அதாவது 5 அறிவு மிக்க ஒரு விலங்கு தான், இருந்தாலும் அதை ஒரு நந்திங்கிற ஒரு தெய்வத்தை, அதாவது சிவபெருமானே எனக்கு ஈடானது நந்திங்கிறது அவர் சொல்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த காளைக்கு நம்ம சிறப்பு தரணும். ரெண்டாவது, காளையர்களை காட்டும் மனிதர்களை காட்டும் அது விஞ்சி இறைவன் தனக்கு இணையாக சொல்லக்கூடியது நந்தியம் பெருமானை தான் சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த தலைப்பிற்குள் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு காளைகளின் வீரமே என்று விஞ்சி நிற்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் ஒரு சில நம்ம கிராமத்தில் ஒரு சில மகளிர் இந்த காளைகளை வளர்த்து அதை யார் அடக்க வருகிறார்களோ அவர்களே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இதுவரையும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30 வயசில் தொடங்கிய இந்த ஒரு விரதம் 50 வருடம் ஆகியும் இன்னும் அவங்க திருமணம் முடிக்காமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த காளையை அடக்குவதற்கு யாரும் இதுவரை முன்வரவில்லையாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. என்னுடைய தலைப்பிற்கு ஐயா அவர்கள் காளையர்களின் வீரமே என்பதை ஆணித்தரமாக சொல்வதற்கு சரியான ஒரு வாதத்தை எடுத்து கொடுத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த இலக்கிய பேரவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக ராம்நாத் பாபு அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை பதிவு செய்திருக்கிறார். காளை மாட்டை அடக்கக்கூடிய நல்ல இளைஞரை தேடிக்கொண்டிருக்கிறாராம். 30 வயதில் காளை மாட்டை கொண்டு நிறுத்தி அந்த அம்மா 50 வயசு ஆயிடுச்சியா. ஒரு நல்ல இளைஞன் கிடைக்கலையே, 20 வருஷமா அந்த காளை மாடு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா காளையுடைய வீரத்தை அடே அப்பா அருமையாக பதிவு செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி பல காளைகள் அப்படித்தான். இன்றைக்கி காளைகளை அடக்கிறதுக்கான இளைஞர்கள் போதிய பயிற்சி எடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு வேதனை கூட எனக்குள்ளே இருக்குது. நிறைய காளை மாடு தான் பரிசு வாங்கிட்டு போகுது. அவர் சொன்ன மாதிரி, அப்பா இது பிடிபடாத காளைப்பா, கிளம்பிருச்சுப்பா, மாடு பிடிபடவில்லை அப்படின்பார் அவர். அவர் சொல்லும் போதே மாடு பிடிபடவில்லை அப்படின்னா என்னாச்சு, மாட்டுக்காரர் பரிசு வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாட்டுக்காரர் துள்ளி குதிச்சு வருவார். என் மாடு ஜெயிச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அழகாக ராம்நாத் பாபு பதிவு செஞ்சுருக்கிறார். மறுக்கணும்னா நிறைவு பேச்சாளர் அன்பரசன் தான் வரணும். வாங்க. தையும் பிறந்தது, வலியும் பிறந்தது, தமிழர்தம் வாழ்வி இன்பம் மலர்ந்தது. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோடு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களை எனக்கு கொடுத்த தலைப்பு நடுவர்கள் தேடி பிடித்து இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆமாம், ஏனென்றால் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பங்கேற்று பல விஷயங்களை செய்தவன் நான். ஆகா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்பொழுதெல்லாம் ஜல்லிக்கட்டை காளையர்கள் அடக்கினார்கள் தான் மணப்பெண்ணை கட்டி தருவார்கள் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது காளையை அடக்கினால் பொன்னும் பொருளும் பரிசாக தருகிறார்கள். காரு, வண்டி, மோதிரம், அனைத்து வீட்டுக்கு சீரு சிரட்டெல்லாம் கொடுத்துட்றோம். பூரா பொண்ணு மட்டும் நீங்கள் பார்த்துங்க சீர் கொடுத்துட்றோம்னு சொல்லி இப்போ எல்லாத்துமே கொடுத்துட்றாங்க. கால மாற்றத்தில் பரிசில்தான் மாறுபாடே தவிர பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் மாறுபாடே இல்லை. நடுவர்களே, உண்மைதானே? அதில் இன்னொரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பல கோடிகள் கொட்டி கிடக்கிற கிரிக்கெட்டும் கால்பந்தும் உலகத்தில் பிரசித்தி பெற்றவைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம் இனத்தின் அடையாளத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய விளையாட்டு ஜல்லிக்கட்டு தான்.
சபாஷ். வெறும் காளை மாடை மட்டும் மைதானத்துல விட்டா வந்து பாத்துருவாங்களா? நீ சொல்றீங்கல்ல அமெரிக்கால இருந்து வராக, ஆசியால இருந்து வராக, ஜப்பான்ல இருந்து வராகனா எதுக்கு வராக? நம்முடைய காளை மாடுகளை வீரர்களை பார்க்கத்தானே வராங்க. அதான முறை, அதான பண்பாடு, அதான கலாச்சாரம். ஒரு ராணுவ வீரன் எப்படி தன்னுடைய உயிரை துச்சமென நினைத்து நாட்டை காக்க செல்கிறானோ அதே போலத்தான் ஒவ்வொரு தமிழின வீரன் வாடி வாசலிலே தன் உயிரையும் துச்சமென நினைத்து காலை எதிர்கொள்றானா இல்லையா? எல்லாம் தெரியாது. இன்னொரு தகவல் ஒன்று சொல்லிக்கிறேன். உலகத்தின் பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு திருவிழா அலங்காநல்லூரில் நடக்கும். அங்க ஒரு கோயில் இருக்குங்க, முனியாண்டி கோயில் பேரு. அலங்காநல்லூர் முதல் காலம் அந்த முனியாண்டி கோயில் காலையை தான் விடுவாங்க. 1000 காலம் இருக்கும், 4000 பேர் இருக்கலாம், சொல்ற எல்லாம் ரைட்டு தான். சாமி கும்பிடும் போது முனியாண்டி காலையை விடும் போது பூசாரி என்ன பண்ணுவார்னா, மாடு பிடிபடக்கூடாது, வீரர்களின் ரத்தம் தான் இந்த மண்ணில் படணும் அப்படின்ற இன்று தொட்டில் ஏறுதழுவல் சொல்ற காலத்துல இருந்து இருக்கு. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, வீரர்கள் ரத்தம் பட்டுருச்சு அப்படின்னா அந்த நிலத்தில் விவசாயம் மிக அதிகமாக நடக்கும். அதுக்கு தான் அந்த முதல் காலையை முனியாண்டி கோயில் காலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுக்கிட்டு இருக்கோம். சங்க இலக்கியங்கள்ல கலித்தொகையில் சொல்கிறாங்க, புறநானூற்றில் சொல்கிறாங்க, 1810 சொல்கிறாங்க, பரிபாலன ஆசிரியர்கள் தம்பி மாடு வளர்க்குறாரு எல்லாம் சொல்கிறாங்க. காளை மாடை வளர்க்குறத பற்றி சொல்கிறல்ல, காளை மாடை அளக்கிறத பற்றி சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் சொன்ன புராணத்தில் காளை மாடை வளர்ப்பது இப்படிலாம் ஏறு தழுவுனாங்க, இப்படிலாம் இருந்துச்சு, நம்மளுக்கு முன்னோர்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்றத, காளை மாடுகளை எப்படி வீரர்கள் அடக்கினார்கள், எப்படி தன் ஆண்மகனாக வாழ்ந்தார்கள், எப்படி திறம்பட இருந்தார்கள் என்பது தான் அதில் இருக்க சான்றா இது படிக்கிறது. வள்ளுவம் சொல்லுது, தக்கார் தகவிலார் செய்தார் செய்யத்துள் ஒப்பப்படும் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. வள்ளுவருக்கு மேல உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணுமா? நம்மளுடைய தமிழ் வீரர்களை பத்தி தெரிகிறதுக்கு தமிழர்களின் அடையாளம் என்னங்க? அடையாளம் காதலும் வீரமும். விருந்தோம்பல் இருக்குல்ல, ஆமா அது ஒண்ணு சேர்த்து. தமிழர்கள் அடையாளம் விருந்தோம்பல் இருக்குல்ல, தமிழர்கள் அடையாளம் விருந்தோம்பல் என்றால் தமிழர்கள் வீரம் ஜல்லிக்கட்டு தானங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுல்ல. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற காளைகளின் வீரத்தை திமிரி நடக்கிறானா இல்லையா? காளை வந்தா பயந்து ஓடல. யாரும் 4000 பேர் இந்த காலை ஒருத்தன் தானே பிடிக்கிறான். ஒருத்தன் பிடிச்சவனுக்கு தான் பரிசு. 4 பேருக்கு பிடிச்சா மாடு, இப்ப 4 பேர் பிடிக்கிறீங்க, பரிசு கிடையாது பண்ற. மாடு பிடிவில்லைன்றாங்க. ஒரே ஆள் தான் பிடிக்கிறான், தன் உயிரை துச்சமும் நினைச்சு பிடிக்கிறான். அவனுக்கு குத்துற ஒவ்வொரு தழும்பும், ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு அடியும் அவனுக்கு கிடைச்ச தேசிய விருது தானங்க. பாரத் ரத்னா அத்தனை அங்கதானே இருக்கு. அது வீட்டுக்கு போறவனே அம்மா கூப்பிட்டா ஏண்டா அப்படி பண்றேன்னு யாராவது சொல்றாங்களா? நல்லா பாருப்பா, உடம்ப தேய்த்தானே விடுறாங்க பெண்களும். அப்ப நல்லா நாட்டுக்கோழி எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா, சாப்பிடுப்பா, அடுத்த தடவை இந்த தடவை குத்து வாங்கியிருக்கேன், அடுத்த தடவை நல்லா இன்னும் 2 பேரும் சேர்த்து கொடுப்பா. அப்படித்தான் நம்முடைய பெண்களும் தாய்மார்களும் நம்முடைய எல்லாருமே பண்றோம். அது போன்ற இந்த பண்பாட்டு மிக்க காளையர்களினுடைய வீரத்திற்கு ஜல்லிக்கட்டிலே காளையர்கள் வீரம்தான் சிறந்தது என்று சொல்லி பாரம்பரியத்தை பேணி காப்போம், பண்பாட்டையும் வீரத்தையும் பறைசாற்றுவோம் என்று கூறி இந்த நல்லதொரு தீர்ப்பை மதுரை இலக்கியன் பேரை நடுவர் அவர்கள் நக்கியன் போல் கூறுவார் என்று கூறி நானும் நல்லதொரு தீர்ப்பை எதிர்பார்த்து வீரத்துடன் செல்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த அற்புதமான ஜல்லிக்கட்டு பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திலே தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக தடை ஏற்பட்ட பொழுது அந்த தடையை உடைத்து எறிந்த இளைஞர்களுக்கு முதலிலே வீர வணக்கத்தை சொல்லி, நம்முடைய தேசத்து இளைஞர்கள் நல்ல ஒரு விஷயத்திற்காக முன்னெடுத்து அதை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்படி ஜல்லிக்கட்டிலே வீரம் விஞ்சி நிற்பது காளையிடத்திலா காளையர்களிடத்திலா என்கிற ஒரு பட்டிமன்றத்தை வெகு நாட்களாக நடத்த வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளே இருந்தது. அந்த களத்திலே போய் நின்று பயணித்தவன் என்பதனாலே ஜல்லிக்கட்டுக்கு பின்னாலே ஏகப்பட்ட வரலாறுகள் உண்டு. இன்றைக்கு நேற்றல்ல, தமிழர்களினுடைய வீரத்தின் விளைநிலமாக ஜல்லிக்கட்டு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது பார்க்கறதுக்கு இன்னைக்கு தொலைக்காட்சி வழியாக அதை பல முறை நான் நேர்முக வர்ணனை செய்திருக்கிறேன். ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றியும் எனக்கு தெரியும், காளையர்களை பற்றியும் எனக்கு தெரியும். களத்தில் போய் நின்றாத்தான் அந்த தலைப்பு பேச முடியும். வெறும் குறிப்புகளை வைத்து கொண்டு நாம் நின்று பேசுவது என்பது இயலாத காரியம். வீரர்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பரசு அழகா சொன்னார், எத்தனை கத்தி குத்து வாங்கின மாதிரி எத்தனை மாட்டினுடைய கொம்பு குத்து இருக்கும் தெரியுமா? அந்த உடம்பை அவுத்து பார்த்தா தெரியும். இதெல்லாம் வீர தழும்பியா,
எத்தனை விருது கொடுத்தாலும் அந்த விருதுக்கெல்லாம் மேலே ஒரு காளமாடு அப்படி குத்தி அந்த விருது இருக்குது பாருங்க, அது வாழ்நாள் முழுக்க ஆயுசுக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வயது பெரியவர் ஜல்லிக்கட்டு இடத்துக்கு வந்தார். நான் சொன்னேன், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு. தம்பி அப்படி சொல்லாத, நான் வாலிப வயசில் அத்தனை காளையை அடக்கணுவனாக்கும், இன்றைக்கும் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வருதுன்னா இந்த ஜல்லிக்கட்டை நினச்சிக்கிட்டு தாயா. அதனால் வருஷத்தில் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல வந்து தொட்டு அந்த மண்ணை எடுத்து பூசலைன்னா என் ஆயுசு பூர்த்தி ஆகாது அப்படின்னார். அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு வீரர்கள், இளைஞர்கள் அந்த ஜல்லிக்கட்டில் போய் கலந்து கொண்டவர்கள் தங்கள் வாழ்நாளினுடைய, ஏன்னா உடல் தகுதின்னு இப்போ ஒன்று வந்தாச்சு. காளைகளுக்கு எப்படி மருத்துவ வசதி உடல் தகுதியெல்லாம் பார்க்குறாங்களோ அதுபோல் இளைஞர்களுக்கும் உடல் தகுதி இருக்கணும். இத்தனை கிலோ இடம் இருக்கணும், அவங்க சொன்னாங்களே இத்தனை பல்லு இருக்கணும்னு, அது மாதிரி உங்களுக்கும் 32 பல்லு இருக்கணும், பொக்கவாய் கிளம்பனை கொண்டாந்து உள்ளே விட முடியாது. இதெல்லாம் சில கணக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த உடல் தகுதி, ஏன்னா கிட்டத்தட்ட 300லேருந்து 400 கிலோ இருக்கும், ஒரு குறைஞ்சது ஒரு 200 கிலோவாவது இருக்கும். அது ஒரு 60 கிலோ உள்ள ஆள் போய் எதுக்குறாரு அப்படின்னா அதான் வீரம். 5 அறிவு 6 அறிவுங்கிறதுக்கெல்லாம் மேலே அந்த காளமாட்டை போய் அந்த வீரன் போய் தழுவுறான் பாருங்க. இது ஏறு தழுவுதல். நீங்கள் வெளிநாடுகளில் நடக்கிறாங்க காளையோட, அதில் காளை மாட்டை கொள்றாங்க, அதை புல் பிட்டிங் அப்படிங்கிறான், அதை கொடுமை பண்ணுறான். இங்கே அதெல்லாம் கிடையாது. அப்படியே பாய்ந்து வரக்கூடிய வாடிவாசலில் நிற்கிறான் இளைஞன், அப்படி பாயிற பாய்ச்சலில் இவன் தவ்வணும். அந்த அளவுக்கு கீழே என்ன கிடக்குன்னு நினைக்கிறீங்க? மெத்தையாக போட்டிருப்பாங்க? ஒன்றும் கிடையாது, தர கட்டான் தர. நீங்கள் அலங்காநல்லூர் போனீங்கன்னா தெரியும், வாடிவாசல் பார்த்தீங்கன்னா சாதாரண நாள் அங்கே தான் சந்தை நடக்கும். அது அப்படியே பார்த்தீங்க, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டையும் உலக பிரசித்தி பெற்றது. நம்ம பார்க்கணும். மற்ற வாடிவாசல் பார்த்தீங்கன்னா பாலமேட்டில் எப்படி இருக்கும்னா அப்படியே விட்டாச்சுன்னா ஓடையில் ஓடிடும், மாடு விசுக்குன்னு ஓடி போயிடும். ஆனால் அலங்காநல்லூரில் மாத்திரம் வெளியே வந்து நின்று திரும்பி விளையாடும். அந்த இடத்துல பிடிக்கணும் காளையை. அதனால தான் அலங்காநல்லூரை உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே ஜல்லிக்கட்டு உலக புகழ் தான். அலங்காநல்லூரில் வாடிவாசல் அமைப்பே வித்தியாசமாக இருக்கும். அந்த வாடிவாசலை போய் நம்ம தொட்டு கும்பிடும்போது அந்த இளைஞர்கள் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி விரதம் இருக்கிறாங்க, குடும்பமே விரதம் இருக்குது. அன்றைக்கி அலங்காநல்லூர்லேயோ பாலமேட்லேயோ அவனியாபுரத்துலேயோ நம்ம போயிட்டோம் அப்படின்னா எல்லா வீட்லேயும் தடபுடலாக சாப்பாடு நடக்கும். சொன்னார் பாருங்கள் விருந்தோம்பல்னு. அலங்காநல்லூருக்கு போய் பசியோடு யாரும் வர வேண்டியதில்லை, எல்லா வீட்லேயும் வாங்கய்யா உட்காருங்கய்யா, நம்ம காலை போயிருக்குல்ல இன்றைக்கி ஜெயிச்சிரும்ல. காளை மாட்டுக்கு ஒரு வருஷம் அவங்க செலவழிக்கிற செலவு இருக்குது. ஆனால் வீரன் பிடிச்சிட்டான்னாலும் காளை மாடு வளர்க்குறவங்க சந்தோஷப்படுவாங்க, நம்ம காளையை பிடிச்சிருக்காயா, யாரும் வருத்தப்படுறது இல்லை. காளை மாடு அப்படி குத்தி கிழிக்கிற பார்க்குறோம் நம்ம, அதையும் பாதுகாப்பாக இருக்கணும். காலை வெட்டக்கால் போடணும், அந்த காளையோடு போய் அந்த திமிழை பிடிக்கணும். இப்போல்லாம் வாழை பிடிக்கிறதெல்லாம் கூடாது, திமிழை பிடிக்கணும். அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி முன்னால் போய் இப்படியே கொம்பை பிடிச்சி அடக்கி அதை அப்படியே படுக்க போட்டு அது ரத்தமாக கக்கிறதெல்லாம் சினிமா தான். இங்கே அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இங்கே காளமாடு ஒரு முட்டை தூக்குச்சுன்னா முடிஞ்சு சோழி அவனுக்கு. அதையும் பொருட்படுத்தாமல் உயிரை துச்சமென மதித்து அதுவும் வயிற்று பகுதியில் முட்டுச்சுன்னா வாழ்க்கையே போச்சு. ஆனாலும் அதை பாதுகாப்பாக இவனும் பயிற்சி எடுக்கிறேன், அதுவும் பயிற்சி எடுக்குது. 2 பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும், பார்த்துருக்கீங்களா? காளமாடு வரும், காளையும் வருவா, விட்டுறா. இவன் சொல்லுவேன், இல்லை உன்னை பிடிச்சே தீருவேன், பிடிக்கணும்னா எப்படி பிடிக்கணும் தெரியுமா, அது கேட்கும். இவ்வளவு அந்த ஊடாட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறதா. ஒருத்தர் பெரியவர் சொன்னார் என்கிட்ட, அப்பா நீ நினைக்கிற மாதிரி வெளியே இருந்து பார்க்காத, நானும் காளையும் பேசிக்கிறோம்யா, எந்த காளை மாடு வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் பேசிக்கிறோம். அது பார்க்கும், இப்படியே இந்த தடவை உடம்பு தகுதியாக இருக்கியா, பிடிச்சி பார்க்குறியா அப்படின்னு அது கேட்குமா. பிடிச்சி பார்க்குறேன்னு இவன் சொல்லுவான். கண்ணிலேயே பேசுவாங்களாம், பேசித்தான் போய் பிடிக்கிறது. விட்டலைன்னா விட்டோன்னா அதை நின்று ஒரு பார்வை பார்க்கும். அடுத்த தடையாது ஒழுங்கா உடம்பு தகுதியை தேர்வு பண்ணிட்டு ஒழுக்கமாவா அப்படின்னு சொல்லிட்டு போகும். இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, அந்த காளமாட்டோட பழகிறவங்களுக்கு தெரியாது. பார்க்குற பார்வை, அது நடக்கிற நட அப்படி கம்பீரமாக நடக்கும் பாருங்க. திரும்ப ஒரு மிரட்டு காமிக்கும், வந்து ஓய் இருக்கேன் இன்னும் நான் போகல, திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு போகும் பாருங்க. அடே அப்பா, உள்ளுக்குள்ளே அவ்வளவு களம் கண்டது. அதுதான் அந்த 3 பேரும் சொன்னாங்க.
இளைஞர் கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள், இந்த ஒரு வரி போதுமையா? அந்த காலத்தில் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்தில் தான் இது நடந்திருக்குது. காடும் காடு சார்ந்த இடம், அங்கே தான் இது நடந்திருக்குது. ஆயர்கள் ஆய்ச்சியர்கள் ஏன் அங்கே நடத்துனாங்க? திருமாலை கடவுளாக கும்பிட்றவங்க அவங்க. அப்போ வீரத்தை காமிக்கணும். அப்படி கலித்தொகையும் சிலப்பதிகாரமும் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றியும் சொல்லுது, காளையர்களை பற்றியும் சொல்லுது. அப்போ மறுமையிலும் புல்லாலே, மறு ஜென்மம் வந்தால் கூட அவனை தொட மாட்டாங்களாம், அந்த அளவிற்கு. அதே போல் காளமாட்டில் அடிபட்டு கிடக்கிற அந்த வீரனுக்கு போய் மருந்து போடக்கூடிய அந்த காட்சியெல்லாம் கூட வருது. அவங்களுக்கு மருந்து போட்டு பரவாயில்ல தைரியமாக அடுத்த ஆண்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அழகாக சொன்னாங்க வாடிவாசலில் செல்லப்பா அவர்கள், அழகாக பதிவு செஞ்சிருக்கிறார். நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களை இன்றைக்கும் தாங்கி கொண்டிருக்கிறது ஜல்லிக்கட்டு, அது யாரும் மறுப்பதற்கு இல்லை. அப்போ காளையர்களை தான் சொல்லிங்க, காளை மாடை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காரிக்காலை, ஒவ்வொரு காளைக்கும் ஒரு குணம் இருக்குங்க. நீங்கள் எங்கள் ஊர் பாட்டுக்காரனில் நம்ம தலைவர் ராமராஜன் போய் அது என்ன வகை காளைன்னு கேட்டுட்டு வா, உடனே பேச்சின்பான். பேச்சு பேச்சு நீ பெரியமை இல்லை பேச்சு, வாடி 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 என்னுடைய பேச்சின்னு பாடுவார். பாடினோடனே அந்த காளை மாடு அப்படியே நடந்து வரும். அப்படி அல்ல, அந்த இடத்துல எதுக்கு உனக்கும் வேணாம் சண்டை எனக்கும் வேணாம் சண்டை, ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடுவான் அப்படின்னு ஒரு பரஸ்பர ஒற்றுமை. அது எங்கள் ஊர் பாட்டுக்காரன் நமக்கு காமிச்சாலும் அந்த காளையோடு பேசுகிற அந்த தன்மையைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அது உண்மை நிச்சயம். இல்லாட்டி சாதாரணமாக ராமராஜன் அதை செஞ்சுருக்க மாட்டார். என்னடா காளை மாட்டை பாடியே அடக்கி விட்டான்டா, அப்படி அல்ல. முகம் பார்க்கும், நம்மளை நம்ம முகத்தை பார்க்கும். இவன் வந்து காளை மாடை வளர்க்குறவனை பார்க்கும், வளர்க்குறவன்ட்டு அப்படி பார்க்கும். இவன் நம்மளை வளர்க்குறான், நம்மளை மாதிரி நம்ம இனத்தை எங்கிட்ட வளர்த்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அவன்கிட்ட சண்டை போடாது. புதுசாக அவனாவது ஒருத்தன் திமிருக்கு வர்றான் பாருங்க, அவனை தான் போட்டு தரணும். ஒரே போட்டு தூக்குடா, தூக்கி ரெண்டு கொம்புகள் கடையில் நிப்பாட்டின கதையெல்லாம் உண்டு. அதுக்கு தெரியும் மாடு பிடிக்கிறவன் எப்படி பிடிப்பான். காளை மாட்டுக்கு நல்லா தெரியும். அதே போல் எந்த மாடு பிடிபடுங்கிறது வீரர்களுக்கும் தெரியும். இது ஒரு ஒப்பந்தத்திலே தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ காளை மாடினுடைய வீரத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நானும் நிறைய இடையில காளை மாட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு நாங்கள் காளை மாட்டை படம் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். போன பொழுது காளை மாட்டுக்கு லைட்டிங் கம்மியாக இருந்துச்சு. அதுக்காக எங்கள் லைட் பாய் என்ன பண்ணுறான், அப்படி வந்து லைட்டை அடித்தான். அந்த காளை படக்குன்னு இப்படி பார்த்துச்சு, எவன்டா என் மேலே லைட் அடிக்கிறான்னு. இந்த உணர்வு பாருங்கள், ஐந்தறிவுன்னு சொல்கிறோமே, அந்த உணர்வு அதுக்கு இருக்குது. அப்படி பார்க்குது கம்பீரமாக. அப்போ நான் சொன்னேன், உன்னை படம் எடுக்கத்தான்ப்பா வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டு முட்டிப்பிடாத அப்படின்னு. அப்படி சாந்தமாயிருது. நம்ம பேச்சை கேட்கும் காளை மாடு. அதனால தான் பச்சைப்பிள்ளை அது பாட்டு கயிறை போட்டு இழுத்துட்டே வரும். கிராமத்துக்குள்ள அது பாட்டு காளை மாடு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை போய் சீண்டாத வரைக்கும் ஒன்றும் இல்லை, அதை போய் சீண்டுனா தான் பிரச்சனை. அது ரொம்ப அழகாக 3 பேரும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எது எப்படியோ ஜல்லிக்கட்டு நடக்குது. இந்த ஜல்லிக்கட்டில் ரெண்டுமே இருக்குது. 4000 பேர் பதிவு பண்ணுறாங்க, 300 பேர் தான் பரிசு வாங்குறாங்க. ஆமாம், காளை மாடு நிறைய வருது. அந்த காளை மாட்டை கொண்டு வரதில் அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது தெரியுமா? அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் காளை மாட்டை கொண்டு வராங்க. அந்த வண்டியில் ஏற்றி அதை இறக்கி அது திரும்ப போய் கரெக்டாக அந்த மாடை பிடிச்சி திரும்ப வண்டியில் ஏற்றி அடுத்த ஊருக்கு போய் இதெல்லாம் எதற்கு செய்கிறார்கள் என்று சொன்னால், தமிழனுடைய பழைய பண்பாட்டு முறைகள் அது அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான். அழகாக ஒரு செய்தி சொன்னாங்க, காளை மாடு எதுக்கு வளர்க்குறோம், நாட்டு மாடு எதுக்கு வளர்க்குறோம், அடுத்து வரக்கூடிய சந்ததி விருத்தி அடைவதற்காக. அந்த காளை மாட்டினுடைய திமிழ் ஏன் அடக்கப்படுகிறது? ஆண்டிற்கு ஒரு முறை இந்த வீரை வந்து அடக்கணும், இல்லைன்னா அதோடைய வேகம் அதிகமாக இருக்கும். அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு இளைஞர்கள் தேவைப்படுது. காளை மாடை எந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்களோ அதே அளவு அதனுடைய வேகத்தையும் அது விவேகத்தையும் குறைக்கிறதுக்கு இளைஞர்கள் தேவைப்படுது. இது அந்த காலத்தில் புரிஞ்சு வச்சதுனால தான் ஜல்லிக்கட்டு காலையில் விட்டுருவாங்க, காளைகளை விட்டு வீரர்களை போய் பிடிக்க சொல்லி அந்த 2 பேருக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்காக அல்ல. இது பொழுதுபோக்கிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு போகிற விஷயம் அல்ல. இன்றைக்கி வேணும்னா அது பொருளாக மாறி இருக்கலாம், கார் கொடுக்கலாம், பைக் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கும் கீழக்குயிலுடைய கிராமத்தில் இந்த வரலாறை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இதற்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அதில் நிறைய சூதுவாதெல்லாம் நடக்கும். இவன் காளையை பிடிச்சிட்டானா அவனுக்கு சோத்தில் மருந்தை வச்சு கொண்ட கதையெல்லாம் உண்டு. அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா இவன் அடுத்த வருஷம் போய் பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் தாண்டியும் ஒரு வீரம் என்பது
அற்புதமாக இன்றைக்கு விளைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தமிழக அரசு பல்வேறு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு கட்டத்தை அமைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பில் இத்தனை வீரர்கள் தான் களம் இறங்க வேண்டும், இத்தனை மாடுகளுக்கு இவ்வளோ தகுதி வேண்டும் என்றெல்லாம் சொல்லித்தான் இன்றைக்கு களம் இறப்பதனாலே உயிர்ப்பலி என்பது வெகுவாகவே குறைந்திருக்கிறது. அது சொன்ன மாதிரி அந்த உயிர்ப்பலி குறைந்து வீரர்களும் காளைகளும் மோதுகின்ற இந்த உன்னதமான ஜல்லிக்கட்டு என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது நடைபெற வேண்டும். இந்த இடத்திலே தீர்ப்பாக என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காளை மாட்டை அந்த திமிலை பிடிப்பதற்கு வீரர்கள் வேண்டும். அதைத்தான் காளை மாடும் விரும்புகிறது. அதே போல நல்ல காளையை பிடிப்பதற்கு வீரர்களும் தயாராக இருக்கிறார். இருவருக்கும் இடையே நடக்கிற ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் தான் ஜல்லிக்கட்டாக மலர்ந்திருக்கிறது. அதிலே காளையோடு இணங்கி போகிறவன், காளையோடு ஏறு தழுவுதல் என்றுதான் அதற்கு பெயர். அந்த தழுவி அதன் போக்கிலே போகிறவன் வெற்றி பெறுகிறான். அது போக்கு தெரியாதவன் தோற்று போகிறான். எனவே எப்பொழுதும் ஜல்லிக்கட்டிலே தோற்கிற இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் வெற்றி பெறுவது காளைதான் என்கிற அந்த அடிப்படையிலே காளையை, நாட்டுக்காளையை வளர்ப்போம், நாட்டுக்காளையை வளர்த்து எதிர்கால சந்ததியை உருவாக்குவோம் என்று சொல்லி வீரர்கள் தோற்றாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் வருவார்கள். ஒரு வீரன் பலமுறை தோற்றாலும் ஒரு முறை வெற்றி அடைவான். அது அவன் வாழ்க்கை லட்சியம். ஆனால் காளை எப்போதும் தோற்கக்கூடாது. காளைதான் நின்று வெற்றி பெற வேண்டும். அது பண்பாட்டினுடைய அடிப்படை என்பதனாலே வீரம் அதிகமாக விளைந்திருப்பது காளையர்களிடம் அல்ல, காளையிடம்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.